இன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஆரம்பம். பௌர்ணமி அப்படிங்கும்போது சந்திரனை குறிக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம்? இன்னைக்கு மாலையிலிருந்து நாளை முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி பொருட்கள், தங்க பொருட்கள் வாங்கலாம். தாராளமாக வாங்கலாம். நிலைச்சி இருக்கும். ஏன்னா சந்திரன் வலுவாக இருந்தால் தான் நம்மள்ட்ட எல்லாமே நிலைக்குங்கிறது ஒரு விதி இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பௌர்ணமி நாளை பயன்படுத்தி நீங்கள் பொன் பொருள் எது வாங்கினாலும் நிலைச்சி நிற்கும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. நன்றி. இன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஆரம்பம். பௌர்ணமி அப்படிங்கும்போது சந்திரனை குறிக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம்? இன்னைக்கு மாலையிலிருந்து நாளை முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி பொருட்கள், தங்க பொருட்கள் வாங்கலாம். தாராளமாக வாங்கலாம். நிலைச்சி இருக்கும். ஏன்னா சந்திரன் வலுவாக இருந்தால் தான் நம்மள்ட்ட எல்லாமே நிலைக்குங்கிறது ஒரு விதி இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பௌர்ணமி நாளை பயன்படுத்தி நீங்கள் பொன் பொருள் எது வாங்கினாலும் நிலைச்சி நிற்கும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. நன்றி. இன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஆரம்பம். பௌர்ணமி அப்படிங்கும்போது சந்திரனை குறிக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம்? இன்னைக்கு மாலையிலிருந்து நாளை முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி பொருட்கள், தங்க பொருட்கள் வாங்கலாம். தாராளமாக வாங்கலாம். நிலைச்சி இருக்கும். ஏன்னா சந்திரன் வலுவாக இருந்தால் தான் நம்மள்ட்ட எல்லாமே நிலைக்குங்கிறது ஒரு விதி இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பௌர்ணமி நாளை பயன்படுத்தி நீங்கள் பொன் பொருள் எது வாங்கினாலும் நிலைச்சி நிற்கும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. நன்றி.